மேஷ ராசிக்காரர்களுக்கு மிகவும் ஏற்றமான காலம். ராசிநாதன் 5ஆம் இடத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய அபிலாஷைகள் எல்லாமே வெற்றிகரமாக நடக்கக்கூடிய வாய்ப்பு. நினைத்த காரியங்கள் எல்லாமே நடக்கும். குழந்தைகள் மூலியமாக பெருமைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தையும் குரு பார்க்கறதுனால நீங்கள் படிக்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு போய் படிக்கக்கூடிய வாய்ப்பும் தந்தையின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். தந்தையின் உடல்நிலை நல்லபடியாக இருக்கும். உங்களுடைய உடல்நிலையும் நல்லபடியாக ஏற்றத்துடன் இருக்கும். ராசியிலேயே சுக்கிரன் இருக்கிறது பெரிய ஏற்றம். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டம். 2ஆம் இடத்திற்கு சுக்கிரன் போகும்பொழுது குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு ஏற்றம். திருமண பாக்கியம் இந்த மாதத்தில் வரும். தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ராசிக்கு 3ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல போகிறதுனால முயற்சிகள் மூலியமாக படிப்பில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் பெரிய ஏற்றம் இருக்கும். சந்திராஷ்டம நாள் அப்படின்னு சொல்லக்கூடிய 6/7/2025 8/7/2025 வரை புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. இந்த மாதம் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட்டுட்டு வர்றதும், லக்ஷ்மி நரசிம்மருக்கு ஒரு அரளிப்பூ மாலை போடுறதும், அதை தவிர பானகம் சமர்ப்பிப்பதும் நல்ல ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக கொடுக்கும்.